அல்லேலூயா. நான் சொல்கிறத நீங்கள் தெளிவானபடி கேட்டுக்கணும். நீங்கள் எந்த பூமியில் என்ன செய்தாலும் அதுக்குரிய பிரதிபலனை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி, மனுஷனாய் பிறந்த எல்லாருமே இந்த நன்மைக்கேற்ற நன்மையும் தீமைக்கேற்ற தீமையும் அனுபவித்தே ஆக வேண்டும். சிலர் இந்த பூமியில் சரி கட்டப்படுகிறார்கள், சிலர் அடுத்தால தன் சந்ததி அந்த பாவத்தையோ அந்த நன்மைகளையோ சுதந்திரித்து கொள்வார்கள். அதனால் இன்னும் கிறிஸ்துவனுக்கு வருகிற அநேக போராட்டங்கள் இவனை பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தும்படியாக தான். அதனால் அநேகர் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்கிறேன். முதல்ல கஷ்டப்படுவாங்க, அவங்க சரியானபடி உருவாக்கப்படும்படியாய், பிறகு பின்னால் போக போக அவங்க வாழ்க்கை சரியானபடி அமைந்திருக்கும். அவங்க அல்லேலூயா சமாதானமாய், விடுதலையாய், பாதுகாப்பாய் தேவனுக்குள்ள வாழ்வதை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் முதல்ல ஆட்டம் ஆடுவார்கள். கிறிஸ்துவுக்குள்ள அபிஷேகத்தை பெற்று, வரங்களை பெற்று, வல்லங்களைமைகளை பெற்று தேவனுக்கு துரோகம் பண்ணி உலக ஆசீர்வாதங்களுக்காய், உலகங்களுக்காய், மாமிசங்களுக்காய் ஓடுகிற அநேக ஜனங்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் படுகிற வேதனைக்கு அளவே இல்லை. கடைசியில் அதெல்லாம் நீதி சரிகட்டப்படுகிறது. நீதிமானுக்கு இந்த பூமியிலே சரிகட்டப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தி இல்லாதவன் எங்கே நிலை நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இந்த கடைசி நாட்களிலே சிலருடைய பயங்கரமான அல்லேலூயா இந்த உலகத்தில் மீறி நடக்குது, அல்லேலூயா பாவம் செய்கிறது, அக்கிரமம் செய்கிறவர்களுடைய கடைசி முடிவு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அல்லேலூயா. நன்றியோடு மோசமாக மட்டுமல்ல, அவங்க இந்த சரீரத்தில் பயங்கரமான வேதனைகளை அனுபவிப்பார்கள். ஏன்னா கடந்த நாட்களில் என் மகன் என்னை கூப்பிட்டு சொன்னேன், எப்பா நீங்கள் ஓடி வந்த இத்தனை வருஷங்களில் பல வியாதிகள் உங்களை அட்டாக் பண்ணுச்சு, இனிமேல் அந்த வியாதிகள் உங்களை மேற்கொள்வதில்லை. ஏன்னா இப்போ இதுதான் இந்த ஒரு மனிதனுக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். முற்பகுதி நீங்கள் நெருக்கத்திலும் பாடுகளிலும் வேதனைகளிலும் இயேசுவை சார்ந்து வேதவசனத்தை சார்ந்து வாழ்வீர்கள். ஆனால் பிற்பகுதி உங்களுக்கு பயங்கரமான ஆசீர்வாதமாய் முடியும். இது சத்தியம், மாறாதவைகள். நான் அல்லேலூயா மனுஷன் மாறிடலாம், தேவன் மாறுவதில்லை. அல்லேலூயா அநேகர் நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா அநீதி செய்த அநேகருடைய வாழ்க்கை. இந்த அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி வயிறு நிறைய குண்டை வாங்கி இறந்து போனாங்க. ராஜீவ்காந்தியை சின்ன பின்னமாக்கி கொலை செய்யப்பட்டார்கள். ஜெயலலிதா அப்படி மரணம் அடைந்தார். அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். எம்ஜிஆர் நல்ல அவர் சரீரத்தை பார்க்க இந்த தமிழ்நாட்டு மக்களை கூடி நிற்பார்கள். 3 நாளைக்கு பிறகு வருகிற எம்ஜிஆரை பார்க்க 3 நாளைக்கு முந்தியே வந்து காத்திருப்பார்கள். அவ்வளோ அழகுள்ள மனுஷன். அவர் மேலே கட்டிப்படாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு அவருடைய நீதி சரிகட்டப்பட்டது, பாவம் சரிகட்டப்பட்டது. நல்ல கவனமாக கேளுங்க, நான் சொல்கிறத தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கடைசி நாட்களின் மரணம் எப்படி இருக்க போகிறது? நீ சத்தியத்தின்படி நடந்தால் தேவன் வந்து பேசி உன்னை தூக்கி எடுத்துக்கொள்வார். ஆனால் நீ சத்தியத்துக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் நடப்பீர்களானால் அல்லேலூயா பயங்கர உபத்திரவங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஐயா, நான் ஒரு கிறிஸ்துவன், எனக்கு பயங்கரமான வியாதி வந்துட்டு, அந்த வியாதி எதற்காகனா தேவ நாம மகிமைக்கு என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு என்றால் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு. இந்த குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவம், இவன் முன்னோர்கள் செய்த பாவம் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன பதில், இவன் செய்த பாவம் அல்ல, இவர்கள் முன்னோர்கள் செய்த பாவம் அல்ல, இவன் மூலமாய் தேவ நாம மகிமைப்பட போகிறது என்று சொன்னார். அதனால் அநேக பரிசுத்தவான்களுடைய மரணம் அல்லேலூயா மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நிறைய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அதனால் நன்றியோடு கூட கடைசி நாட்களில் நம்முடைய மரணம் எப்படி இருக்கும், கடைசி நாட்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படி தான் இன்றைக்கி அநேக சூழ்நிலைகள், அநேகர் அல்லேலூயா நெருக்கப்படுகிறார்கள். சத்தியத்தில் நடக்கவில்லை என்றால், நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உங்களுடைய முடிவு என்னமாய் இருக்கும் என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். உங்கள் மனசாட்சி உங்களை குற்றவாளியாய் தீர்த்து நீங்கள் இப்படி தான் இருப்பீர்கள் என்று உங்கள் மனசாட்சி உங்களோடு பேசும். நீங்கள் சரியானபடி சத்தியத்தில் நடந்தால் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதபடி தேவன் வந்து உங்களை எடுத்துக்கொள்வார். நான் அல்லேலூயா சில ஆட்கள் மரண தருவாயில் இருக்கும்போது அல்லேலூயா 2 உருவங்கள் அவன் முன்னால் வந்து நிற்கும். அல்லேலூயா ஆனால் அவங்களுக்கு கை கால் அசைக்கக்கூடிய தன்மை எல்லாமே போயிடும், நினைவு மட்டும்தான் இருக்கும்.
சிலருக்கு சத்தம் கூட கேட்கும், ஆனால் பதில் சொல்ல முடியாத நிலையில் கடைசி நாட்கள் அப்படி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு ஆளை பார்த்தா நான் ஒரு வாரமாக அவர் ஒன்றுமே பேசலை, கண்ணு முழிச்சால இருக்குது, கண்ணீர் மாத்திரம் அடிச்சால இருக்குது, ஆனால் அவர் ஒன்றுமே பேசலை, அப்படியே கம்முன்னு படுத்தே இருந்தார் ஒரு வாரமாக. அதுக்கப்புறம் இறந்து போனார். நான் அப்படி ஆட்களை 100 ஆளையும் பார்த்தா 3 நாள் இருந்தார் அப்படி. ஆனால் அந்த 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 சூழ்நிலை அவனை பரிசுத்தமாக்கக்கூடிய இடம். 2 பேர் வந்து நிற்பார்கள். அவனை 2 ஒன்று தேவன், ஒன்று பிசாசு. ஒரு கிறிஸ்தவனுக்கு நீங்கள் அல்லேலூயா தேவனை அதிகமாக சேவித்திருந்தீர்களானால் அந்த கடைசி ஞாயிற்றுகளிலே தேவனை சார்ந்து தேவனிடத்தில் உங்கள் பாவ அறிக்கையை செய்வீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் ஆத்மாவில், உங்கள் மனதில் நீங்கள் செய்த அநேக தவறுகள் ரீல் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ரீல் மாதிரி ஓடுறது நீங்கள் தேவனுக்குள்ளே சார்ந்திருந்தால். சிலர் அநேகர் மெப்பனைக்கு பேசுவாங்க, பிள்ளைகள் பாடுங்கிற தவறுலாம் மூடி மொழி பேசிட்டு, ஆனால் தன்னுடைய பக்தியை வெளிக்காட்டுற மாதிரி பேசுவாங்க. அது போலீஸ் முட்டாள்தனத்தில் முட்டாள்தனம். ஆனால் அந்த தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அந்த நோயின் அந்த கடைசி நேரத்தில் ரொம்ப தேவனுக்கு விரோதமாய் நடந்திருந்தாலும் அவனுக்கு கடைசி நேரத்தில் ஆண்டவர் வந்து அழைப்பதற்காக வந்து நிற்பார். பிசாசும் வந்து நிற்கும். பிசாசு வந்து நின்று அவனை அல்லேலூயா தன் பக்கம் எடுத்துக்கொள்ளும்படியாகவும் இவன் எப்போ மனம் திரும்புவான் என்று சொல்லி இயேசுநாதரும் வந்து நிற்பார். இவன் சரியானபடி கிறிஸ்துக்குள்ளே பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, இப்படி இந்த பாதையில் அவன் ரெகுலராக மனதில் பதிந்து சத்தியங்கள் பதிந்து அவன் வாழ்க்கையில் நடந்திருப்பானே. ஆனால் கடைசி நேரங்களில் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்ய வைப்பான். அறிக்கை செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்து இவன் செய்த அநேக தீமைகளை அவனுக்கு முன்பாக கொண்டு வருவான். கொண்டு வரும்பொழுது இவன் அதெல்லாம் நினச்சி தான் அநேகர் கிறிஸ்தவர்கள் அப்படியே 3 நாள் சாப்பிடாம சுய உணர்வு இல்லாமல் கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சிலருக்கு சத்தம் கேட்கும், சிலருக்கு சத்தம் கேட்காது, ஆனால் கண்ணீர் மட்டும் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் அவனுக்கு தெரிகிற அவன் செய்த பாவங்கள் அவனுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டு அவன் பாவத்தை அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்கிறான் தேவனை. அப்போ இவன் என்னைக்கு இயேசுவே ரட்சியம்னு மனசில் நினைக்கிறானோ உடனே பிசாசானவன் தூர போயிடுவான், ஆண்டவர் ரட்சிப்பார். ஆனால் சிலருடைய வேதனை சேர்மையெல்லாம் பார்த்துருக்கேன். 1.5 வருஷமாக ஒரு பெரிய ரவுடி 1.5 வருஷமாக படுக்கையில் இருந்தார். ஒருத்த காலை துண்டை வெட்டிட்டாங்க, சுவர்னால் வெட்டி. அவன் சொன்னாலே பயப்படும். அவன் நடந்து வந்தாலே அநேகர் துண்டை இறக்குவான். அநேகர் பேசுறதுக்கே பயப்படக்கூடிய ஒரு ரவுடி. அவனுடைய மரணத்தை எத்தனை பேருடைய மரணத்தை பார்த்துருக்கிறேன். எத்தனை அநேக ரவுடிகள் தெருவில் வெட்டுப்பட்டு சாகிறதை நீங்களும் பார்க்கலாம். இதெல்லாம் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய அவன் முடிவு என்னமாக இருக்கும். ஆண்டவர் சொன்னால் நீ ஜனன நாளை பார்க்கலாம் மரண நாளுக்கு போவது நல்லது. ஏன்னா அவனை முடிவை அவங்க பேசுவார்கள். இவன் இப்படிப்பட்டவன், இப்படி நல்லவன், கெட்டவன் அப்படின்னு பேசுவார்கள். அதனால் நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள் அதான் உங்கள் மரணத்தின் முடிவு. பெரிய நோய்கள்லாம் பெரிய பயமே கிடையாது. நீங்கள் சரியாக தேவனை சார்ந்தீங்கன்னா நோய் சாட்சியாய் மாறும். நீங்கள் சரியாக தேவனுக்குள்ளே நடக்கலைன்னா அது உங்களுக்கு துக்கமாய் மாறும், உங்களுக்கு சிச்சையாக மாறும், உங்களுக்கு வேதனையாய் முடியும். நீங்கள் தேவனுக்கு பயன்படுத்தியோடு வேதவசனத்தின் பின்பற்றி தேவனோடு கூட சஞ்சரித்து தேவனோடு பேசி பாவத்தை அறிக்கை செய்து பரிசுத்தமாகி இயேசுவை போல மாறியிருப்பீர்களானால் கடைசி நாட்களில் நடக்கிற அந்த மரணத்தின் முடிவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு தேவ தூதர்கள் வந்து அழைச்சி போவாருங்க வேதம் சொல்லுகிறது. தேவ தூதர்கள் வந்து இயேசுநாதரே உங்களுக்கு வந்து அல்லேலூயா தன்னுடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்வார். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. இல்லைன்னா ஒரு சாமுவேல்னு ஒரு பிரதர் செவில் அவர் சொல்லும்போது சொன்னார், நான் மரணப்படுக்கையில் இருந்தேன், நான் அநேக சாமிகளை அப்படியே திருநார் போட்டே வரவழைக்கக்கூடிய பலன் என்கிட்ட இருந்தது. எல்லா சாமியும் ஒரு சாமி முன்னால் இருந்து நான் ஓதி, அவர் கிறிஸ்டின் ஆகிட்டார், ஒரு ஊழியக்காரர் ஆகிட்டார். ஓதி அந்த சாமியோட வரவழைச்சி சாமியோட பேசக்கூடிய தன்மை இருந்தது. நான் அப்படி பலன் பெற்றிருந்தேன். ஒரு நாள் அந்த சாமிகளை சேர்ந்து என்னை கொல்ல போகும்போது நான் எந்திக்க முடியாமல் இருந்தேன். கண்ணு மாத்திரம் பார்த்தது, ஆனால் பேச முடியல, படுத்து கிடக்க. அதுவும் அல்லேலூயா எங்கே பாம்பேயில் எல்லாம் நான் கும்பிட்ட சாமியெல்லாம் என்னை சுற்றி தாயாரேன்னு அடித்து என்னை அல்லேலூயா சந்தோஷப்பட்டு களி கூறுவதை பார்த்தேன் அப்படின்னு அந்த மனுஷன் என்கிட்ட சொன்னார்.
எப்பவுமே ஒரு சுவிசேஷர் வந்து புதிய ஏற்பாடை கொடுத்து இது வாசின்னு சொன்னபோது நீ யாருனாலும் மாற்றலாம், என்னையை மாற்ற முடியாது, இந்த கருப்பசாமி பெரிய சாமியை மாத்திரம் மாற்ற முடியாதுன்னு சொல்லி அந்த பைபிளை வீட்டுக்குள்ளே வீசினேன். அது பீரோக்கு அடியில் போய் கிடந்தது. இந்த சாமியெல்லாம் என்னை வேதனைப்படுத்தும் போது அப்போ தான் நினச்சேன், அந்த இயேசுநாதர் தான் என்னை காப்பாற்றணும்னு படுத்துக்கிட்டே திரும்பி பார்க்கேன். அந்த பீரோக்கு அடியில் அந்த பைபிள் கிடந்தது. கைட்டு எடுத்து பார்க்க எல்லா பிசாசும் போயிட்டு, நான் பைபிளை தொட்டு தூக்கி வாசிக்க ஆரம்பிச்சேனோ இல்லையோ என்னை சுற்றி இருந்த பிசாசெல்லாம் போயிட்டுன்னு சொன்னார் சாமுவேல். இப்பவும் இருக்கிறார், நீங்கள் போய் கேட்டுக்கலாம். செவல் மேலே செவல். இதெல்லாம் உங்கள் மரணத்தின் முடிவில் நடக்கக்கூடியது. உங்கள் மரணத்தின் முடிவு மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையின் கடைசி காலங்களில், வாழ்க்கையின் கடைசி காலம் அல்ல மட்டுமல்ல, உங்கள் சரீரத்தின் பலன் குறையும் போது உள்ள வாழ்க்கையின் முடிவு என்னவாக இருக்கும். அநேகருடைய முடிவை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் வேத வசனத்தில் அவங்களும் கூட அநேகருடைய முடிவை பார்த்திருக்கிறேன். அல்லது ஆபிரகாமின் முடிவை பார்க்கலாம். யாக்கோப்பின் முடிவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். விசுவாசத்தினாலே தன் பிள்ளைகளை எல்லாரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான். ஈசாக்காக அவன் சாவதுக்கு 15 வருஷத்துக்கு முந்தையே அல்லையா சாக போகிறேன்னு நினச்சி அவங்கள கூப்பிட்டு ஆசீர்வாதம். ஆனால் யாக்கோப்பு அப்படி கிடையாது. எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவங்க நடக்கையின்படி தான் ஆசீர்வாதம் என்று போதித்தான். நீங்கள் அந்த 49வது அதிகாரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகள் எப்படியெல்லாம் நடக்கோ அவதான் அவங்க எதிர்காலங்கிற அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கிறான். தண்ணீரை போல தழும்பினோடனே நீ மேன்மை அடைய மாட்டாய், என் மஞ்சத்தின் மேல் ஏறினாயே அப்படின்னு மகனை சபிச்சு சொன்ன வார்த்தைகள். சிமியோன், லேவி, யூதா, யோசேப்பு, ரூப, அப்படி அப்படின்னு பல வரிசையாக ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி குணநலங்கள் தேவனால் அமைக்கப்பட்டது, அவனுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிறத அவன் சரியானபடி அன்னைக்கு தீர்க்க தரிசனமாக எல்லாத்துக்கும் சொன்னான். கடைசி சாக போகிற நேரத்தில் அவன் என்ன சொன்னானோ அவன் சந்ததி பூரா அப்படி தான் இருந்தது. நீங்கள் தான் நியாயாதிபதியாக இருப்பான்னா அல்லையா, சிம்சோன் நியாயாதிபதியிலெல்லாம் தான் கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இப்படி பல காரியங்களை நீங்கள் அந்த 49வது அதிகாரத்தில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாரையும் ஆசீர்வதித்துட்டு தன் அல்லையா யோசேப்பின் பிள்ளைகளை 2 பேரும் கூப்பிட்டு ஆசீர்வதித்துட்டு அவன் கோலின் முளையில் முடக்கி மரணித்து போனான். போகும்போது கூட சொன்னால் அதாவது ஆபிரகாம் ஒரு இடம் வாங்கியிருக்காரு, அங்கே கொண்டு போய் என்னை புதைச்சிருக்க, இந்த எகிப்தில் எங்களை புதைக்க வேண்டாம், அல்லையா கானானில் கொண்டு போய் புதைக்கணும்னு சொல்லிட்டு இறந்துட்டான். அல்லையா 100 நாட்கள் அவனை அல்லையா துக்கம் கொண்டாடி கொண்டு போய் புதைத்தார்கள் அப்படின்னு நம்ம 49வது அதிகாரம் 50வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோசேப்பு தன் கடைசி நாட்களில் ரொம்ப ஜாலியாக இருந்தான். எல்லா சகோதரமார்களையும் அவங்களுக்கு பிறந்த பேர பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, நான் இன்னைக்கு சாக போகிறேன், நான் இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷத்தில் சாக போகிறேன், அதனால் இந்த எகிப்தில் நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் இருக்கும்போது என் எலும்புகளை இங்கேருந்து எகிப்திலேருந்து அல்லையா திருப்பி கானான் தேசத்துக்கு போவீங்க, போகும்போது என் எலும்பையும் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு விவரம் பூரா சொல்லிட்டு சாகுறான். முடிவு என்னமாக இருக்க போகிறது? இன்னைக்கு நடக்கிற நடதான் நாளைய முடிவு. இன்னைக்கு நீ தேவனோடு நடந்தால் அவர் சாகுவரை உன்னோடு நடப்பார். நீ தேவனை கைவிட்டால் அவர் நாளைக்கே உன்னை கைவிட்டு விடுவார். ஐயோ, நான் இப்படிலாம் பேசுகிறேன்னு நினைக்காங்க. உண்மை காரியம் அதுதான். நீங்கள் யாராவது கேட்டு தேவனை நிற்க மாட்டீங்களாங்கிற வாஞ்சியோடு தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் ஓடுதேன், நீங்கள் ஏன் ஓடலைங்கிற அலுவலியா ரொம்ப வருத்தத்தோடு தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் மட்டும்தான் ஓடணுமா, நீங்கள் ஓடக்கூடாதா? நீங்கள் தாவீதின் வாழ்க்கை பாருங்கள். எல்லாத்தையும் பணிற மற்ற எல்லா 7 பிள்ளையோ 8 பிள்ளைன்னு எல்லா பிள்ளைகளும் தனக்கு விரோதமாய் நடக்கு. அவனால் ஒன்றுமே செய்ய முடியல. அல்லையா இந்த சாலமனை கூப்பிட்டு அவனை ஆசீர்வதித்து ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு சொல்லலாம். அல்லையா இவன் இந்த அல்லையா யோவாப் இப்படிப்பட்டவன், சிமோயி இப்படிப்பட்டவன், இவனுக்கெல்லாம் இப்படி நட எல்லா விவரத்தையும் சொல்லி அவனை ராஜாபாய் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறந்து போகிறான். தாவீதின் மரணம் அருமையானது. ஒவ்வொரு ஆளுடைய மரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்தக்க விதமாக இருக்கும். அவங்க தேவனோடு நடந்தவர்கள், தேவ சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள். எனக்கு பெரிய நோய்கள்லாம் வந்தது, எனக்கு வராத நோய்களே கிடையாது. உச்ச தலை முதல் உள்ளம் கால் வரை எத்தனையோ நோய்கள். இதுவரை என் ஊழியத்தை பாதிக்கக்கூடிய நோய்கள் ஒன்றுமே வரல. நீங்கள் நினைக்கலாம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு விடியகாலமும் சாயங்காலமும் எந்திரிச்சு உட்காந்து நான் ஜெப கூட்டம் நடத்தேன். எதற்காக? யாருடைய ஆஸ்திக்கு விரும்பியா? இல்லை.
எப்படியாவது அல்லையா உண்மை உள்ளவர்களை 4 பேர் எழுப்பணுங்கிற ஒரே நோக்கம்தான். இல்லைன்னா எனக்கு அவசியம் நீங்கள் 4 பேர் இன்றைக்கி கூடுவீங்க, நாளைக்கு கூட மாட்டீங்க, 4 கழிச்சு 4 நாள் படிப்பீங்க, 5ஆம் ஜெபத்தில் கலந்துக்கிடுவீங்க. இதுதான் அனைவருடைய கண்ட்ரோலாக இருக்குது. நான் டெய்லி யார் எந்திரிச்சாலும் எந்திக்காட்டாலும் சில நேரங்களில் ஊழியத்துக்கு போனதுனால ஊழியத்துக்கு போகக்கூடிய தன்மையில் இருந்தால் மட்டும்தான் விடிய கால ஜெபத்தையும் சாயங்கால ஜெபத்தில் கட் பண்ணுவேனே தவிர இல்லை எந்த வகையில் நான் கட் பண்ணது கிடையாது. அல்லையா தேவ ஊழியத்தை செய்தே தீர்ந்தேன், எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல். மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ எனக்கு காணிக்க தரணும், அப்படி நடந்துக்க இப்படி நடந்துங்கன்னு சொல்லி கட்டுப்பாடு பிரித்ததே கிடையாது. இப்போமில்லை, 5 வருஷமாக நடத்தி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் ஏன் எந்திக்க மாட்டேங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் முடிவு கர்த்தருடைய கருத்தில் இருக்கு. நீங்கள் அல்லையா இன்னைக்கு தேவனோடு நடந்தீங்கன்னா நாளைக்கு கடைசி நாட்களில் தேவ உணர்த்த சத்தம் உங்களுக்கு கேட்கும். இன்னைக்கு நீங்கள் தேவனோடு நடக்கலைன்னா நீங்கள் நெருக்கப்படுகிற காலங்களில் தேவன் அல்லையா வேதனைப்பட்டு துக்கப்பட்டு உங்களோடு பேசி உங்களை மனம் திருப்பணும்னு பேசக்கூடிய சத்தம் உங்களுக்கு கேட்காம போயிடும். திரும்பவும் சொல்லுவது, நீ எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீ தேவனோடு நடக்கணும்னா அது சாட்சியாய் மாறும், அநேக சாட்சிகளாய் மாறும். இல்லைன்னா அது துக்க நாளாய் மாறும், துக்கமாய் மாறும். அநேகருக்கு துக்கமாய் மாறினது. ஏலியின் பிள்ளைகள் அல்லையா சர்ச்சுக்கு வர காணிக்கைய அல்லையா கொத்தி சாப்பிட்டாங்க, அல்லையா சர்ச்சு வாசலில் வேசித்தனம் பண்ணாங்க. அதை சாமுவேலை கொண்டு போய் எச்சரித்தார் தேவன். எச்சரித்தது மட்டுமல்ல, உன் பிள்ளைகள் சாகிறது தான் அல்லையா அதன் முடிவாக இருக்கும். நீ உன் கண்ணால் பார்ப்ப, உன் வீட்டில் சோறில் நீர் விடுகிற நாய் முதற்கொண்டு இருக்காதுன்னு சொன்னார். ஓப்பினியும் பிணைகாசும் யுத்தத்துக்கு போனவங்க திரும்பி வரல, செத்து போனவங்க ஒருத்தர் வந்து சொல்லும்போது ஏலிக்கு 99 வயசு, சேர்ல இருந்தே பின்னவாக விழுந்து கழுத்து முறிஞ்சு செத்து போயிட்டான். யாரு? 100 வயசான ஏலி ஆசாரியனுடைய முடிவை சொல்கிறேன். அவன் தேவனுக்கு உகந்தவனாய் நடக்காதபடியினாலே அவன் முடிவு அப்படியா இருந்தது. நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் அதுக்காக தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். நோய் வர்றது சகஜம். இன்னைக்கு பாருங்க இல்லையா, கட்ட பிள்ளைகளில் யாரை பார்த்தாலும் கேன்சர், ஏகப்பட்ட கேன்சர்கள். காரணம் என்ன? தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல, அவன் சுய இச்சையினாலே சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். அதனால் அந்த இடங்களில் விடுதலையை கட்டளையிடுவதற்காக பிரயாசப்படுக நல்ல ஜபித்தேன். ஆனால் வழிவாசலுக்கு தான் காத்திருக்கிறேன். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக எந்த கேன்சராக இருந்தாலும் விடுதலை ஆவார்கள். அது நிச்சயம். நோய்களை சிலுவையில் சுமந்தார் என்பது பொய்யான வார்த்தை அல்ல, அது உண்மையான வார்த்தை. அவர் நோய்கள் எல்லாம் சுமந்திருக்கிறார். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாலும் சரி, சிலுவை உபதேசத்தின் மூலமாய் விடுதலை நிச்சயம். நீ மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அல்லையா ரட்சிக்கப்பட்டே ஆனால் நீ எந்த வியாதியாக இருந்தாலும் நீ விடுதலை ஆவாய் என்பது நிச்சயம். எங்கேயோ ஒரு அல்லையா கட்டப்புள்ளியர் யாரோ சாகுறாங்கன்ட்டு இல்லை, அவங்க கிறிஸ்துவ ஜனங்கள் மட்டும் இல்லை, ஜனம் சாகிறது. அது ஏன்னா நம்மகிட்ட மருந்து இருக்கு. நம்ம சிலுவைங்கிற மருந்து இருக்கு, மனம் திரும்புதல்ங்கிற மருந்து இருக்கு, அல்லையா பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கை, பாவ மன்னிப்புங்கிற மருந்து நம்மகிட்ட இருக்கு. இதை வச்சு எந்த வியாதியானாலும் குணமாக்க முடியும்னு அந்த மருந்தை வச்சுக்கிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியல. வேதனை அடைகிறோம். எந்த மனுஷனையும் ராஜாக்கள் அல்லையா பிரபுக்கள் மத்தியில் தேவன் நம்மை கொண்டு போய் நிறுத்துவதற்கு ஒரே வழி சிலுவை வழிதான். அதனால அநேகர் மரித்து போனார்கள். அநேகருடைய மரணம் பயங்கரமாக இருந்தது. அநேகருடைய யோபுவின் மரணத்தை பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களில் அவர் பிள்ளைகளின் வாழ்வை கண்டு மறுத்து போனான். யோபுவின் கடைசி அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் நல்லபடியாக கட்டி கொடுத்து எல்லா பிள்ளைகளை பார்க்கிறோம் தன்னுடைய பெண் பிள்ளைகள் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள்னு யோபுவின் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் பிள்ளைகளின் வாழ்வை கண்டான்னு எழுதியிருக்கு. முன்னிருந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம், பின்னிலைமையை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்திருந்தார். ஏன்னா அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும் தேவனை தூசிக்காமல் தேவனை மகிமைப்படுத்தினபடியினாலே. கொஞ்சம் கடன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. அநேகருடைய முடிவு மோசமாக இருந்தது. அநேகருடைய முடிவு இன்னைக்கு சொல்கிறேன், அநேக கிறிஸ்துவர்களுடைய முடிவு, அநேக ஊழியர்களுடைய முடிவு ரொம்ப மோசமான காரியங்கள். அசரியா என்ற ராஜா, ஓசியா என்ற ராஜா, குஷ்டம் வந்துட்டியா கேட்பார் இல்லாமல் ஓடி போய் கட்டில் தூக்கப்பட்டு வருடக்கணக்கில் கிடந்து அவன் இறந்து போனான்.
ஏன்னா தேவன் அல்லேலூயா தாவீதின் சந்ததியில் வந்தவன் அவன் அல்லேலூயா தாவீதின் சந்ததியில் அநேகர் விக்கிரகம் இல்லாதபடி விக்கிரக தோப்புகள் இல்லாதபடி அந்த தேசத்தில் எல்லா விக்கிரகத்தையும் நொறுக்கி அடித்தார்கள். ஆனால் இந்த அசரியாவோ அல்லேலூயா விக்கிரகத்துக்கு ஆராதனை பண்ணினான். ஓசியா விக்கிரகத்துக்கு ஆராதனை பண்ணினான். அதனால அவன் அல்லேலூயா குஷ்டரோகம் வந்து கடைசி வரைக்கும் குஷ்டரோகத்தில் செத்து அல்லேலூயா வேதம் சொல்லுகிறது அவனை கேட்பார் இல்லாமல் மரித்து போனான்னு வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? நல்லா நினச்சி பாருங்க. நம்முடைய நிலைமை என்ன? நான் இதுவரை சத்தியத்தை வாசிக்கலாம், வர சத்தியத்தை வாசிக்கலாம். ராஜாக்களின் புத்தகம் 2 ராஜாக்களின் புத்தகம் 15வது அதிகாரம் 4-5. ரெண்டாவது 15வது அதிகாரம் 4-5 487வது பக்கம் 487வது பக்கம். அகற்றப்படவில்லை, தூபம் காட்டி வந்தார்கள். நல்ல கவனிங்க, இந்த காரியத்தினால கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் அந்த நேரத்தில் பிடிச்ச மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். ஆமா, இவன் ராஜா இன்னொருத்தனை நியாயம் விசாரிக்க இன்னொருத்தன் வர வேண்டியதாயிட்டு. அவன் மரண நாள் மட்டும் தீண்டுவார் இல்லாம பராமரிப்பார் ஆள் இல்லாம அல்லையா ஒரு தனி வீட்டில் கடந்து செத்து போனான். எத்தனையோ பேருடைய எங்கள் அம்மாவுடைய மரணத்தை பார்த்துருக்குறேன். சாவு எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என் அண்ணனுடைய மரணத்தை பார்த்துருக்கேன். 15 வருஷம் படுக்கையில். நான் இது எல்லாருக்கும் சொன்னதே திருப்பி சொல்ல காரணம் இந்த செல்லில் இந்த செய்தி அநேகருக்கு போகிறதுனால சொல்கிறேன். அல்லேலூயா ஒரு அல்லேலூயா ஜமீனுடைய பரம்பரையில் வந்ததுனால அந்த ஜமீனுடைய சாபத்தின் தன்மை எவ்வளோ தூரம் அல்லேலூயா கொடிய வேதனைப்பட்டாங்கன்னு நான் கண்ணால் பார்த்தேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சகோதரனை சகோதரியை நீ யாராக இருந்தாலும் சரி, நீ தேவனை சேவிக்காமல் சாபத்திலிருந்து விடுதலையாகாமல் பாவ பிடியிலிருந்து விடுதலையாகாமல் மரணம் கொடூரமாக இருக்கும். அது கண்ணியை போல் வரும். அதுக்கு அல்லையா வேதம் தெளிவாக சொல்கிறது, அது கண்ணியை போல வரும். வேண்டாம், தீமையோடு விளையாட வேண்டாம். தீமையோடு விளையாட வேண்டாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், அல்லையா இன்னைக்கு நீங்கள் தேவனை சரியானபடி சேவிட்டீங்கன்னா மரணம் சந்தோஷமாக இருக்கும். இந்த அம்பை கல்யாணி தேட்டர் பக்கத்தில் ஒரு அம்மா, அந்த அம்மா அல்லையா வயசு முதிர் வயதாயிட்டு மகன்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. எல்லா வெளிநாட்டில் இருக்க மகனுக்கும் உடனே தகவல் கொடுத்து நான் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு சாக போகிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால் எல்லா மருமகா பேரன் பேத்தி கொள்ளு பேரன் பூட்டி எல்லோரும் வாங்கன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொல்லிட்டு எல்லோரும் பொங்கி சாப்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு ஆண்டவர் என்னை அழைக்காருன்னு ரூமுக்குள்ளே போய் ஜெபம் பண்ண போய் உட்காந்து அந்த நாற்காலியிலே அப்படியே மன்னிச்சு போனாங்க. உண்மையிலே நடந்த சாட்சிகள். தேவன் சொல்லி இறந்து போனாங்க. சிலருக்கு கல்லறை தோட்டமே இல்லாமல் போகும்னு சாபத்தின் சக்தி எழுதியிருக்கு. அநேகருக்கு கல்லறை தோட்டம் இல்லாமல் போகும். அநேகருக்கு அல்லையா பறவைகள் திங்கும், மிருகங்கள் திங்கும், அநேகர் புழு திங்கும்னு வேதம் சொல்லுது. என் அம்மாலாம் புழுனால அதிகமாக பாதிக்கப்பட்டாள். அதில் புழு வந்து மரணிக்க வேண்டியதாக இருந்தது. நான் உங்களை மிரட்டுறதுக்காக சொல்லலை, உண்மையிலே நடந்தது. இப்போவும் சேர்மாயில் போய் கேட்டு பாருங்கள், எங்கள் அம்மா எப்படி இறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. வேண்டாம், நீதிக்கு தலை வணங்குவோம். அநீதிக்கும் பாவத்திற்கும் துரோகத்திற்கும் வஞ்சகத்திற்கும் அல்லையா இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் நடக்கவே வேண்டாம். நீங்கள் வஞ்சகத்துக்கெல்லாம் கை கொடுக்காதீங்க. பயங்கரமான மரணமாக இருக்கும். பயங்கரமான மரணமாக இருக்கும். கொடூர மரணமாக இருக்கும். யூதாசின் மரணம் தெரியுமா? அல்லையா 4 கொண்டு குடல் சரிந்து செத்து போனான்னு வேதத்தில் எழுதியிருக்கு. குடல்லாம் அப்படியே வெளியே வந்து சரிந்து செத்து போனான்னு எழுதியிருக்கு. நீங்கள் அல்லையா யாக்கோபின் மரணம் அது சாட்சி, இரத்த சாட்சி.
ஸ்தேவானின் மரணம் எழுந்து நின்று தேவனை பார்த்தானாம். கடைசி நேரங்களில் கொடுமையான மரணம் தான், ஆனால் எழுந்து நின்று கர்த்தர் அல்லேலூயா அவனை வரவேற்க எழுந்து நின்றார். அல்லேலூயா பரலோகத்தில் இருக்கிற அல்லேலூயா தேவன், சிங்காசனத்தில் விட்டிருக்கிற தேவன் எழுந்து நின்று வரவேற்கிறார் ஸ்தேவானை. முடிவு என்னமா இருக்கும்? இன்னைக்கு கழியுது, சந்தோஷமாக தான் இருக்குது. நாளைக்கு கழியும், சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் முடிவு என்னமா இருக்கும்? நீங்கள் பேசுகிற பேச்சுக்கும், எண்ணுகிற எண்ணங்களுக்கும், நடக்கிற நடக்கைகளுக்கும் நீங்கள் கரையம் கட்ட வேண்டியது இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லலை. எண்ணுகிற எண்ணங்களுக்கும் நியாயம் தீர்ப்பார் என்று அறிவாயோ? பிரசங்கின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில். எப்படி இருக்க போகுது? எல்லாம் நல்ல யோசனை பண்ணிக்கிடுங்க. அநேகர் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். பயங்கரமான காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் உலகத்தில் பயங்கர கொடூரமான பேசித்தனம் எங்கே நடக்குன்னா கிறிஸ்துவத்தில் நடக்கு. பயங்கரமான எல்லாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு சொல்லி தான் பேசித்தனமே நடக்கு. அம்மா அம்மான்னு சொல்லி தான் பேசித்தனம் நடக்கு. இவங்கெல்லாம் எந்த முடிவுக்கு போகிறாங்கன்னு எனக்கே தெரியல. ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசியை கல்யாணம் கட்டினா தகப்ப பிள்ளையை கட்டுறதுக்கு அடையாளம். ஆனால் அந்த அறிவு கூட இல்லாம, அது கொரிந்தியர்ல 5வது அதிகாரம் 10வது அதிகாரம் 5வது வசனத்தில் எழுதியிருக்கு, அவனை சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். இது இந்த சாதாரண அல்லேலூயா வேதத்தை அறியாத புறஜாதிகளுக்கு இருக்கிற அறிவு கூட கிறிஸ்துவர்களுக்கு இல்லை. ஆட்டம் ஆடுறது, பாட்டம் பாடுறதெல்லாம் முடிவு என்னமா இருக்கும்? வசனம் தேவன் உணர்த்தியும் அதுக்கு விரோதமாய் துணிகரமாய் நடக்கிறவர்களுடைய முடிவு என்னமாய் இருக்கும்? இயேசுவின் முடிவு கொடூரமாக இருந்தது. தெரியுமா உங்களுக்கு? இயேசுவின் மரணம், இயேசுவின் சாவு மகா கொடியதாக இருந்தது. ஏன்னா அவற்றை பாவம் இல்லை, அவற்றை இருள் கொஞ்சமேனும் இல்லை. ஆனால் இந்த காரியத்தில் பூரா அடிபடுகிறவர்களை, இந்த மீறுதலுக்கு உட்படுகிறவர்களை, இந்த வேசித்தனத்துக்கு உட்படுகிறவர்களை, இந்த விபச்சாரத்துக்கு உட்படுகிறவர்களை மீட்கும்படியாய் அவர் நீங்கள் அந்த மரணத்தை மரணிக்க கூடாதபடி அந்த மரணத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு மரித்து போனார் இயேசு கிறிஸ்து. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ எந்த வேசித்தனத்தில் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. செய்ய வேண்டிய ஒரே காரியம், மனம் திரும்பி பாவம் மன்னிப்பி நிச்சயத்தை பெற்றீங்கன்னா உங்கள் சாவு நல்லாயிருக்கும், உங்கள் மரணம் நல்லா இருக்கும், கடைசி நாட்கள் நல்லா இருக்கும். ஐயோ மகன் முதியோர் கல்வியில் கொண்டு சேர்த்துருவானோ, என் துட்டிலேயே சாப்பிட்றதுக்கு இடம் இல்லையே, இருக்க இடம் இல்லையே நினைக்கவே வேண்டாம். நீ தேவன் உன்னை போஷிப்பார், தேவன் உன்னை நடத்துவார். ஆனால் சத்தியத்தின்படி நடக்கலன்னா ஒருத்த மகனை நீ 10 பிள்ளை பார்த்தாலும் ஒரு பிள்ளையும் பார்க்காது. ரைட். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் மரணம் பார்த்தீங்கன்னா, தாவீதின் மரணத்தெல்லாம் நல்ல மரணிக்க வச்சுட்டு, யாக்கோபின் மரணம்லாம் நல்ல மரணிக்க வச்சுட்டு, தாவீதின் மரணத்தெல்லாம் அழகாக மறைக்க வச்சுட்டு, தேவன் ஒரு ஏலியை விட, ஒரு யூதாஸை விட, ஒரு அசரியா ராஜாவை விட, ஒசியா ராஜாவை விட பயங்கரமான மோசமான மரணத்தை தேவன் தானே ஏற்றுக்கொண்டார். அதான் இந்த லட்ச நாளில் 7 வார்த்தைகள் பேசுகிறாங்க. 7 வார்த்தை மட்டும் உபதேசம் அல்ல, சிலுவையை சார்ந்திருக்கிற எல்லாமே உபதேசம். சிலுவை உபதேசம் நீங்கள் எங்கே பாருங்க, 7 வார்த்தை. நான் 7 வார்த்தை மட்டும் உபதேசம்னு 7 வார்த்தை தப்புன்னு சொல்லலை. அது மட்டும் இல்லை, காயம் உபதேசம், பலி உபதேசம், அல்லேலூயா சவுக்கடி உபதேசம், முள்முடி உபதேசம், இரத்த சிந்தல் எல்லாமே உபதேசங்கள். சிலுவையை பற்றி இருக்கிற உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். அதுதான் தேவ பலனாக இருக்கும். இயேசு மரித்ததின் தன்மை தெரியுமா? உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தோலியை உரிச்சிட்டாங்க. எங்க பார்த்தாலும் ரத்தம் கரை புரண்டு ஓடுது. அவரை தொட்ட இடமெல்லாம் ரத்தம், சவுக்கடிகளும் கல்லறிகளும், அல்லையா காரி துப்பின காரியங்களும், கோலால் அடித்த காரியங்களும் அவருக்கு அநேகம். கீழே விழுந்ததில் பட்ட அடிகள் அநேகம். இதுதான் அவர் மரணத்தின் முடிவு. ஏன் அவர் மரிக்க வேண்டும்? ஏன் மரிக்க வேண்டும்? அவர்கிட்ட இருளே இல்லை. அவர் பாவம் என்பதே அவர்கிட்ட இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. அவர் இங்கே உள்ள மனுஷருடைய சித்தத்தினாலும் மாம்ச சித்தத்தினாலும் பிறக்கலை. பரலோகத்திலிருந்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பிறந்த ஒரு மனுஷன், மனுஷகுமாரன், தேவகுமாரன் ஆகிய மனுஷகுமாரன். ஐயா அவருக்கு வலிக்காது அநேகர் நினைக்கிறாங்க. இல்லை, அவர் 100% மனுஷனாக இருந்தார்.
100% தேவகுமாரனாக இருந்தார். அவருக்கு தாகம் இருந்தது, பசி இருந்தது, பட்டினி இருந்தது, வலித்தது, எல்லாம் செஞ்சது. அவர் பரிதபிக்கிற தேவனாக இருந்தார், கண்ணீர் விட்ட தேவனாக இருந்தார். அவர் அல்லேலூயா சாகும்போது இந்த உலகத்தில் செத்த எல்லா மனுஷரை பாட்டிலும் கொடிய சாவு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். வாசிப்போம், யாரும் ஒரு ஆள் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வாசிக்கலாம் யாரு? 32வது வசனத்திலிருந்து. வேற 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு போகப்பட்டார்கள். ஆமென். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் சேர்ந்த பொழுது அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். நல்ல காணுங்க. எருசலேம் தேவாலயத்தின் வீதிகளில் எல்லாம் அநேக ஜனங்கள் மத்தியில் அவர் காயப்படுகிறார். வெளி சரீரத்தில் மட்டுமல்ல, ஆத்மாவிலும் காயப்படுகிறார். இவன் யூதருடைய ராஜா என்றான், தேவகுமாரன் என்றான் என்று அநேக குற்றங்கள் சாட்டப்படுகிறது. எல்லாரும் எக்காலத்தோடு சிரிக்கிறார்கள், கள்ள கொண்டு. இதெல்லாம் அவர் சாவின் முடிவு. எப்படி இருக்கும்? வானத்தையும் பூமியும் படைத்த உண்டாக்கிய தேவன், செல்ல பிள்ளையாய் தேவனுடைய மடியில் இருந்த தேவன், அவரை பார்த்து சொல்றாங்க, இவர் தேவகுமாரன் என்று சொன்னதுதான் குற்றச்சாட்டு. இந்த ஆலயத்தை இடித்து 3ஆம் கெட்டுவன்னு சொன்னவன் தன்னைத்தானே ரட்சிக்கட்டும்னு சொல்லி எல்லாரும் ஏளனம் பண்ணுகிறார்கள், கள்ள கொண்டு எறிகிறாங்க, அவமானமாக பேசுகிறாங்க. அது ஊடையில் சேவகர்கள் சவுக்கால் அடிக்கிறாங்க. அல்லேலூயா. தன் மேலே சுமக்கவுக்கு அறியாத பாரம் சிலுவையை சுமந்து வருகிறார். இவர் மரணத்தின் கோர மரணத்தின் பிடிகள். அதுக்கு முந்தைய அவன் அல்லேலூயா உச்சந்தலை முதல் உள்ள கால்வரை சவுக்கால் அடிச்சிட்டான். அடுத்தால அல்லேலூயா முள்முடி சுட்டப்பட்டிருக்கு. அல்லேலூயா போர்ச்சவரால் அவமானப்படுத்தப்படுகிறார். கல்லருக்கு நடுவில் சிலுவையில் அறையப்படுகிறார் இயேசு. அவர் மரணத்தை பாருங்க, எப்படி கொடூரமான மரணம். திரும்பவும் சொல்றேன், இந்த மரணத்துக்கு எந்தவித அல்லேலூயா குற்றமும் அவர் மேல் இல்லை. அதான் ஒரு கள்ள சொல்றான், அல்லேலூயா நாம அது பாவம் செய்து இந்த சிலுவைக்கு வந்திருக்கோம். அவர் பாவம் ஒன்றும் செய்யவில்லை. அவர் தேவகுமாரன். அதான் என்னை ரட்சியம்னு சொல்றான். 2 கல்லறு மத்தியில் அவரை ஆணி அடிக்கிறார்கள். தேவனும் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறான், நான் தனியாக இல்லை, நான் தேவனோடு இருக்கிறேன், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன தேவன் அந்த நேரத்தில் பிதா கைவிட்டார். அதனால் இந்த பட்ட பாடுகள் எல்லாவற்றிலும் பெரிய பாடு பிதா அவரை விட்டு விலகினது தான். எல்லா காயத்தோட நீ அவருக்கு வலிக்காதுன்னு சொல்லலாம், இல்லை, அவருக்கு கண்டிப்பாக வலிக்கும். ஏன்னு கேட்டால் அவர் மனுஷ சரீரத்தில் இருந்தார். அவர் தாகமுடையவராக இருந்தால் வலி இருக்க தானே செய்யும். அவர் அல்லேலூயா கண்ணீர் விட்டார்னா அவருக்கு வலி இருக்க தானே செய்யும். பயங்கரமான வலி வேதனைகளை இந்த உலகத்தின் மொத்த ஆத்மாக்களும் தன் கடைசி மரண நேரத்தில் இந்த வேதனையை அடையக்கூடாது என்று சொல்லிதான் அந்த மரணத்தில் அவர் அந்த வேதனையை அடைந்து கொண்டார். 2 கல்லரும் தூசித்தார்கள்னு மத்தேயு எழுதியிருக்கு. 2 கல்லரும் தூசித்தார்கள். போர்ச்சவர்கள் தூசிக்கிறார்கள். ஆடையை அவிழ்த்திட்ட நிர்வாணமாக்கினார்கள். ஆடை மேலே சீட்டு போட்டார்கள். ஈட்டி எடுத்து விழாவிலே குத்தினார்கள். யாருக்காக தெரியுமா? நீங்களும் நாங்களும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று நம் மரணம் மரித்து பரலோக ராஜ்யத்துக்கு வந்து அடையும்படியாக தான் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். உலகத்திலே கோர மரணத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே மனுஷன் இயேசு கிறிஸ்து, ஒரே மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து. மற்றதெல்லாம் சாதாரண மரணம். ஆனால் இவர் உச்ச தலை முதல் உள்ளம் கால்வரை நிமிடத்துக்கு வேதனையை அனுபவித்தார். கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். வேதனையிலும் பயங்கர வேதனை. ஒரு வசனத்தை வாசிப்போம், நான் முடிக்க போறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனம்.
ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் பக்கம் 860, 4வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களும் ரொம்ப துக்கம் நிறைந்தவரும் ரொம்ப பாடுகளை அனுபவித்தவருமாய் இருந்தார். மறைத்து கொண்டோம். நீங்க என்னன்னுக்காக தான் நான் இவ்வளவு காலம் கத்திக்கிட்டு இருக்கேன். உங்க சாவு, உங்க கடைசி நாட்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி அமைய போகுது? எப்படி அமைய போகுது? என்னமோ செபத்தில் கலந்துக்கிட்டோம், என்னமோ காலையில் சோத்திரம், சாயங்காலம் சோத்திரம் போடுறோம், என்னமோ இல்லை, இல்லவே இல்லை. இது ஆக்ஷன் தேவையே இல்லை. நீ தேவன் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. இந்த காரியத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் இந்த துக்க நாட்கள் அல்லையா உங்களோடு முடிஞ்சு போகணும், பெரிய வியாதி வரட்டும், அது உங்களுக்கு சாட்சியாக மாறும். நீங்கள் தேவனுக்குள்ளே இருந்தீங்கன்னா. எனக்கு வராத வியாதியே கிடையாது, பயங்கரமான வியாதிகள். ஒன்றாவது என்னை அல்லையா பாதிக்கலை, ஒன்றாவது பாதிக்கலை, உங்களையும் பாதிக்காது. எப்படி இருக்க போது முடிவு? அல்லையா தன் முன்னாலே தன் பிள்ளைகள் அடித்து சாகப்படும். அப்படி பார்க்கக்கூடிய, நான் இப்படிலாம் சாபம் விடலை, வேதத்தில் எழுதியிருக்கிறத சொல்கிறேன். உன் கண் முன்னால் உன் சொத்து, உன் மனைவி பறிபோவாள். உன் கண் முன்னால் உன் மாடுகள் அடுத்தவன் அனுபவிப்பான். உன் கண் முன்னால் உன் பிள்ளைகள் சாகும். அதை நீ பார்க்கணும்னு நினைக்கிறான்னு அல்லையா உபாகமம் 28வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. தேவனை சேவிக்கிறது ஒழுங்காக சேவிக்கணும். வேதம் தெளிவாக சொன்னவர், இந்த அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷனார் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாட அணிவித்தவர், சிலுவையில் கடைசி நேரத்தில் சாகும்போது இருந்த நிலைமை அது. உங்கள் நிலைமை எப்படி? எதுக்காக இவ்வளவு பாடுகளை அனுப்பித்தார்? நீங்கள் இந்த பாடுகளை அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் அனுபவித்தார். அடுத்த வசனம். ஆமேன், ஆமேன். நம்ம அவர் தேவனை அனுப்பியிருக்காரு, அவர் ஆதிக்கப்பட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அங்கே ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். ஆனால் நம்ம நினைவுகள்லாம் வேற. அவர் பிதா அனுப்பினார், என்னமோ சிலுவையில் அரைஞ்சாங்களாம் அப்படின்னு நம்ம 2000 வருஷத்துக்கு முந்தைய அறிஞ்சாங்களாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, டெய்லி அறையப்படுகிறார். நான் திரும்ப திரும்ப சிலுவையில் அறைகிறேன் இயேசு கிறிஸ்துவை. மரணம் வாழ்க்கையின் முடிவு, சமாதானமா துக்கமா? வாழ்க்கையின் முடிவு சந்தோஷமா அல்லையா நெருக்கமா, பாடுகளா, வேதனையா, விடுதலையா? நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்கு. அழகா சொன்னார், ஜீவனை மரணத்தை உங்களுக்கு வைக்கிறேன், எதை வேண்டுனாலும் நீ எடுத்துக்கலாம். நான் இப்போ சொன்னது பூரா கருத்துக்கள். தேவனை பின்பற்று. உன் பாடுகள் கடைசி நாட்களில் அல்ல சந்தோஷமாக சாகணும், சந்தோஷமாக பிள்ளைகளை வாழ வச்சுட்டு சாகணும், சந்தோஷமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு சாகணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு அநியாயம் செய்து ஒவ்வொரு துக்கமும் வேதனையில் அனுபவிச்சுட்டு பார்த்துட்டு நொந்து சாகக்கூடாது. பிள்ளைகளுடைய வாழ்வை, பிள்ளைகளின் வாழ்வை நீ காண்பாயின்னு வேற சொல்லுது. அதை கண்டுட்டு சாகணும். அல்லையா எல்லாம் திருப்தியாக இருந்து சாகணும். தேவன் அழைச்சி சாகணும், தேவனோடு நடந்து சாகணும். எப்படி சாக போகிறோம்? எப்படி வாழ்க்கை முடிவு இருக்க போது? இதுதான் முடிவு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து மனம் திரும்பி தேவனோடு நடக்க பழகுங்கள், தேவனோடு பேச பழகுங்கள். வேத வசனத்தில் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது வேதத்தில் எழுதியிருக்கிற எல்லா காரியங்களும் நிறைவேறும்.